நம்ம தமிழ் சினிமாவுல கடைசி வரைக்கும் முகம் தெரியல காட்டப்படாத கதாபாத்திரங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வேலையில்லா பட்டதாரி முதல் மற்றும் இரண்டாம் பாகத்துல விவேக் அவர்கள் நடிச்ச அழகு சுந்தரம் கதாபாத்திரத்தின் மனைவி தங்க புஷ்பத்தை திரையில காட்டியிருக்கவே மாட்டாங்க. தங்க புஷ்பம் ஈவினிங் பாயாசம் பண்ணி வைமா. சசிகுமார் அவர்கள் நடிச்ச வெற்றிவேல் திரைப்படத்துல தம்பிராமையா அவர்களோட மனைவியா வரவங்களோட முகத்தை நமக்கு காட்டவே மாட்டாங்க. மெய்யழகன் திரைப்படத்துல மெய்யழகன் கார்த்தி ஓனரா வேலை பார்க்கிற கனகராசு கதாபாத்திரத்தோட முகத்தை நமக்கு காட்டவே மாட்டாங்க. துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்துல விஜய் அவர்கள் நடிச்ச குட்டி கதாபாத்திரத்தின் அம்மாவை நமக்கு கடைசி வரைக்கும் காட்ட மாட்டாங்க. அவங்க குரல் கூட தெரியல வராது. வெறும் கடிதத்தை வச்சே அவங்க கதாபாத்திரத்தை நம்ம மனசுல நிறுத்தியிருப்பாரு இயக்குனர் எழில் அவர்கள். வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்துல ரேவதி அவர்களின் கணவரா வந்து இறந்து போறவரோட முகத்தை நமக்கு காட்டவே மாட்டாங்க. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்துல நாகேஷ் அவர்கள் நடிப்புல 1968ஆம் ஆண்டு வெளியான எதிர்நீச்சல் திரைப்படத்துல இருமல் தாத்தாவை நமக்கு காட்டவே மாட்டாங்க. அதே போல கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்துல மம்முட்டி அவர்கள் நடிச்ச அழகன் திரைப்படத்துல அழகப்பன் அவர்களின் மனைவி திரும்பி இருக்கும் புகைப்படத்தை தான் நமக்கு காட்டியிருப்பாங்க. படத்துல முகத்தை காட்டலனாலும் அந்த போட்டோல இருக்கிறது ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தான். அவங்க பெயர் கூட இந்த படத்தோட டைட்டில் கார்டுலயும் வரும். தெகிடி திரைப்படத்துல மெயின் வில்லனான வல்லபா கேரக்டரோட முகத்தை நமக்கு காட்டியிருக்கவே மாட்டாங்க. 2014 வெளிவந்த இந்த படத்தோட பார்ட் 2 வந்ததான் நமக்கு அந்த வல்லபா யாருன்னு தெரியும். அதே போல கைதி திரைப்படத்துல டில்லி பிளாஷ்பேக்க அவர் கதையாவே சொல்லிறதால அவர் மனைவி விஜி யாருன்னு நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. மேபி பார்ட் 2ல உங்களுக்கு காட்ட வாய்ப்பு இருக்கு. பார்ட் 2 வந்தா பார்த்திபன் அவர்களின் ஒத்த செருப்பு திரைப்படத்துல அவரை தவிர யாரையுமே நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. இதே போல வீரபாகு அக்கா, கணபதி ஐயர், சொப்பன சுந்தரி, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால தம்பி போயிடுன்னு சொல்ற அந்த அக்கான்னு நிறைய பிரபலமான கதாபாத்திரங்களோட முகங்கள் நமக்கு தெரியாது. அந்த அக்கா யாருன்னே தெரியல, பாவம். அதங்க வாய்ஸ் மட்டும் இருக்குது. அப்பயும் போல சந்திரமுகில பெயிண்டர் கோவாலுவை நமக்கு காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்துல கான்ட்ராக்டர் நேசமணி கிட்ட வேலை செய்யற நம்ம சார்லியோட பேரும் கோவாலு தான். அவரும் பெயிண்டர் தான். நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர். அப்ப உள்ள பெயிண்டர்ஸ்ங்க இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் கோபாலு. ஒரு மாசம் அடிச்சுக்கிட்டு இருக்கான்.